சங்கத்தமிழ் மாநாட்டில் சொன்ன கை தட்டினா என்னன்னா நோய்கள்லாம் போகும்னு சொல்லிட்டு, ஆனால் இத்தனை முக்கியமானவங்களாம் பேசுனாங்க, யாருமே கை தட்ட மாட்டேங்கிறீங்க. நோயெல்லாம் போயிடுச்சா இல்லை நோய் இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. அதான் கேட்குறது. உற்சாகம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம முக்கியமான நம்ம இந்தியாவில வந்திருக்கிறாங்க. நம்ம போஸ் சொல்லக்கூடாது, நல்லா பேசுவாங்க, கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய காங்கே வந்து நல்லா பேசிட்டு போனாங்க. ரொம்ப சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் அடுத்ததாக பருதி நம்ம அவங்களுடைய அப்பாவுடைய 5 வருஷம் 5 ட்ரிப்பு எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க. பையன் அந்த வழியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்ததை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. தியாகராஜனை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே பெரிய பெரிய எல்லா முக்கியமான தலைவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து நம்மளுக்கு அங்கே போய் பார்க்க முடியாதவர்களெல்லாம் இங்கே வந்து பார்க்க வச்சு என்னுடைய ஆஃபீஸுக்குமே அழைச்சிட்டு வர நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸ்பான்சர் பண்ணுறதுன்னா பெருசு இல்லை. உங்களெல்லாம் நீங்கள்லாம் இவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் போய் நீங்கள்லாம் போய் பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது, சான்ஸே இல்லை. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது தியாகராஜன் வாழ்க்கையில். ஏன்னா நான் நிறைய பேசியிருக்கேன், எல்லாம் கேட்டிருப்பேன். என்னுடைய மீடியா, என்னுடைய சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருப்பேன், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துருப்பேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறியா. டெய்லி ஒவ்வொரு நிகழ்ச்சி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் சாகுல் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கூட சொன்னார், அண்ணா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னுடைய வீட்டை கண்ட்ரோல் பண்ணி நான் இன்னைக்கு பேங்க்ல ஒரு 5 லட்ச ரூபா அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு முன்ன ஒண்ணுமே இல்லாம 17 வருஷமா சம்பாதிச்சு நான் எல்லாத்தையும் இழந்து நின்றேன். இன்னைக்கு நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 5 லட்சம் பேங்க்ல எனக்கு பணம் இருக்குது, ஒரு 2 இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இங்க எப்ப வேண்டாலும் இந்த நாடு நம்ம நாடு கிடையாது. இந்த நாட்டை விட்டு எப்போ வேணாலும் நம்ம வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம கையில ஏதாவது சேவை இருந்தால் தான் நம்மளால அங்கே போய் ஊரில் போய் ஏதாவது செய்ய முடியும். அதுக்காகத்தான் நம்ம கூவி நம்ம ரொம்ப சொல்லி வர எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏகள், எம்பிக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த நம்முடைய அயலக அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய நம்ம கம்பெனிக்கு வரும்போது எல்லா கருத்தையும் சொன்னோம். நம்முடைய நெல்லை மறைக்காது கூட ஒரு ஃபுல்லாக அந்த புக்கு மாதிரி தந்தாங்க, சாப்பிட்ட கொடுத்து படித்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அது நேரம் இல்லாதனால அதை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அதை சொல்லிக்குவோம். நம்முடைய வருங்காலம் ஏன்னா 55 வயசோட அதனுடைய 2 தினம் இன்சூரன்ஸ் கட்டல 55 வருஷம் வரைக்கும் தான் இருக்குது. 55 வயசுக்கு மேலே கிடையாதுன்னு சொன்னாங்க. அது 60 வயசு ஆக சொல்லி அதையெல்லாம் நம்ம வந்து அங்கே குறிப்பிட்டு கொடுத்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் வர்ற காலம் அதை மாற்றி கொடுப்பாங்க. நம்முடைய அது வரைக்கும் இந்த 60 வருஷம் வரைக்கும் வாழாம நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம ஊரை போய் பார்த்து நம்ம கொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த நாட்டிலேயே இருந்து நம்ம காலத்தை கழிக்கிறத விட ஏதாவது நம்முடைய எல்லாம் அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து சரி அங்கே வேலை இல்லாமல் இங்கே வந்தோம். நம்முடைய பிள்ளைகளாவது இனியாவது நம்முடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அவங்களுடைய மூலியமா நல்ல ஒரு வேலையை கொடுத்து அங்கே வேலை வாங்கி அங்கே நமக்காக சம்பாதிச்சு நம்மளை அங்கே உட்கார வச்சு பார்க்கறதுக்காக நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்து நம்ம எல்லாம் போய் அங்கே செட் ஆகணும். இதுதான் நான் இறைவன்ட்ட நான் வந்து வேண்டிக்கிட்டு வந்தேன். மனிதனுக்கு மறதின்னு ஒண்ணு இறைவன் கொடுத்துருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மறதி நல்லதா கெட்டதான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பேச போற பேச்சுல இருந்து உங்களுக்கு தெரியும். மறதிங்கிறது மனிதனுக்கு நல்லதா கெட்டதா என்னன்னு சொன்னா, மறதி என்பது சிலவங்க சொல்லுவாங்க, நான் சில விஷயத்த மறந்துடுறேன் அதனால என் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சேன்னு சொல்றேன். அது உண்மை அல்ல. மறதிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அது தேவை. ஏன்னா சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு அந்த மறதியை பத்தி தேவையில்லை. கொஞ்சம் வயசாகி கல்யாணம் பண்ணி அவங்களுடைய ஒரு குடும்பம் நடத்தும் போது தான் தெரியும் சில பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். அது ரொம்ப கொண்டாட்டி பிள்ளைகளுக்குலாம் அது கொண்டாட்டியும் புருஷனுக்கு அதிகமான பிரச்சனைகள் உருவாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்துல அந்த மனைவியை நம்ம ஏதாவது திட்டிருப்போம், இல்ல மனைவி புருஷனை திட்டிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் எப்பவும் அடிக்கடி வரும். அது வராம இல்லை, எல்லா வீட்லயும் இருக்கு. அது பணக்கார வீட்லயும் இருக்கு, ஏழை வீட்லயும் இருக்கு. உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம அந்த மனைவிகள் பேசின பேச்ச நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்துன்னு வைக்கிறேன். நம்ம அப்புறமா அந்த மறதி தான் நம்மளை வந்து அவங்கள மறுபடியும் போய் அதை மறக்க வச்சு அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க வைக்கிறது. அதே மாதிரி புருஷனா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் உற்றார் வரவர்கள் நம்முடைய ஃப்ரெண்டுகள் எல்லாத்தையும் சொல்றேன். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எந்த பிரச்சனையும் இல்லாம இல்லை.
அந்த பிரச்சனை நேரத்துல நம்ம அந்த மறதியை வந்து நம்ம அது மறக்காம நினைச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில. அதான் தோல்வி, அங்கதான் தோல்வியே உருவாகுது. அதனால சொல்றேன், இந்த மறதிங்கிறத நம்ம சந்தோஷமா எடுத்துக்கணும். இந்த மறதி இருக்கிறது ரொம்ப நன்றி, நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இறைவன் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி வந்து அவங்க வந்து லைலத்துல் கத்ர் இரவு முஸ்லீமா இருக்கிற எல்லாரும் தெரியும். லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு நோம்புல 30 நாள் நோம்பு பிடிச்சவங்களுக்கு அந்த கடைசி இரவு 10 இரவுல வந்து லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவு வந்து யார் அடைகிறார்களோ அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை பூரா செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு போகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ அந்த கடைசி 10 நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, இந்த கடைசி 10 நாள் எந்த நாள்னு கேட்கும்போது அப்போ அதை சொல்றதுக்கு அதை இறைவன் அவருக்கு சொல்றாங்க. அதை எல்லாருக்கும் மக்களுக்கு அறிவிக்க வரும்போது 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு தெருவில் சண்டை போட்டுருக்கிறாங்க. அந்த சண்டையை விலக்கி விட்டுவிட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்ல வந்த நல்ல விஷயத்த இறைவன் மறக்கடிச்சிடறான். நல்லா கேட்டுக்கிறீங்க, சரியான விஷயம் அது. அந்த லைலத்துல் கத்ர் அந்த ஒரு நாள், அந்த நாளை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனுடைய பாவம்ல அந்த ஒரு நாள் அவன் வந்து நோம்பு நோட்டு அன்னைக்கு போல எந்த தப்பும் தவறும் செய்யாம இருந்து அவன் நல்ல ஒரு நோம்பு பிடிச்சி நல்ல மனிதனா இருந்துட்டான்னா அவனுடைய முந்தின பாவம் இனி பிந்தின பாவம் வந்து அவனுடைய சொர்க்கம் கிடைக்கப்படும் சொல்றாப்ல. அப்போ அந்த ஒரு நாள் இறைவன் வந்து மறக்கடிச்சான். ஏன் மறக்கடிச்சான் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய பாதிரியார்கள் அதெல்லாம் எடுத்து வச்சு 27வது நாள் சொல்லிட்டு வந்து கொண்டாட வச்சிருக்கிறாங்க. அந்த 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் இரவு 27 இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற அறிஞர்கள்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நீங்க 27 நீங்க கொண்டாடினா அப்ப பாக்கி 10 நாள் 9 நாள் அவங்க வேணான்னு விட்டுருவாங்க. ஆனால் இறைவன் சொல்லிட்டா அவங்க நபியை மறக்கடிச்சுட்டு நபிட்ட மறுபடியும் கேட்கிறாங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அந்த நாள் எந்த நாள்னு சொல்லிட்டு. அப்ப சொல்ல போறேன், கடைசி 10 நாள் ஆனா எந்த நாள் எனக்கு தெரியும் நபிகள் நாயகம் சொல்லிடுறாங்க. அப்ப நல்லா மறுபடியும் கேட்கிறாங்க, அந்த 10 நாள்ல ஒரு நாள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, நாங்க அந்த 10 நாள் கண்டினியூவா நோம்பு பிடிச்சு நாங்க அந்த நாளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது கடைசி ஒற்றைப்படை இரவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. கடைசி ஒற்றைப்படை இரவை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது நம்ம உண்மையிலே கடைசினா 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாள் தான் நம்ம முடிவெடுப்போம். ஆனா இந்த 5 நாள் நம்முடைய குவைத்துல 21 இருந்தால் இந்தியாவில் 20 இருக்கும். அப்ப 20, 21 அப்ப அங்க உள்ள ஒத்தப்படையா இல்ல இங்க உள்ள ஒத்தப்படையாங்கிற இது ஒரு கேள்வியா இருக்கும். எங்கேயும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் கடைசி 10 நாள் நீங்க முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடைசி 10 நாள் அந்த மறதினால எல்லாருமே 10 நாள் கடைசி 10 நாள் ரொம்ப விருப்பமா கொண்டாடுவாங்க இஸ்லாமியர்கள், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து இந்த ஹஜ்ஜுடைய பிரச்சனை, ஹஜ்ஜுடைய இதை காட்டுறது கேட்டீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுடைய 17,80,000 பேரு இந்த சவுதியில கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கூட்டத்துல நானும் ஒரு ஆளா இருந்தேன். போயிட்டு வரும்போது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நானே பயந்தேன், எப்படா அந்த கூட்டத்துல போய் நம்ம போய் ஹஜ் செய்ய போறோம்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க முஸ்லிம்கள் அல்லாத சகோதரர் நிறைய பேர் வந்திருக்கிறியா. ஹஜ்ஜிங்கிறது என்ன, ஏன் இந்த ஹஜ்ஜிய இந்த நாட்டில் மக்காவை போய் அவ்வளவு பேரை சந்திக்க வச்சு இதுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பேச வந்தேன். பாக்கி நேரம் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன், நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நீங்க பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டி வரும். அதாவது நம்மளுடைய எல்லா உடம்புலையும் அவன் முஸ்லிம், கிறிஸ்டின், இந்து எந்த மதமா இருந்தாலும் எல்லா மதத்துக்குள்ளேயும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் சைத்தான்கிற ஒரு கெட்ட ஒரு சைத்தான் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறான். அது எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சைத்தான்கிறவன் அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பைபிள்லையும் பகவத்கீதையிலையும் ஒவ்வொரு நூல்லையும் அது மாற்றமான பேர்களா இருக்கலாம். அந்த சைத்தானை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த சைத்தான் நம்மளை என்ன வழி எடுத்துட்டு இருக்கான். அந்த சைத்தானுடைய வழிகேடுனாலதான் நம்மளெல்லாம் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தவறுகளுக்கு வந்து நம்மளுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அந்த தவறை கண்ட்ரோல் பண்ணா சைத்தானை நம்ம கிட்ட வரவிடக்கூடாது. அப்ப சைத்தான் வந்துட்டு போறான்னு சொன்னா அவன் எப்படி வரலாம்? மக்கள்கிட்ட எல்லா மனிதருக்கும் எப்படி ஒரு பசியை கொடுத்தானோ, எல்லா மனிதருக்கும் எல்லா ஒரு ஆடு மாடுகளுக்கு பறவைகளுக்கு எப்படி பசியை கொடுத்தானோ, காலையில எந்திரிச்சதும் பசியை தேடி அது தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே போய்
தன்னுடைய சாப்பாட்டுக்காக எதையாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூண்டுல உள்ள பிள்ளைகளுக்கு எதை சேகரித்து கொண்டு வந்து சாப்பாடுகள்லாம் கொடுக்கும். ஆனா இதையெல்லாம் மனிதன் வந்து பசிங்கிற ஒண்ணு வயிற்ற கொடுத்து அந்த பசிக்காக மட்டுமே அலைஞ்சிட்டு போயிட்டு வரும். அந்த மிருகமோ அந்த ஒரு பறவைகளோ மனிதர்களோ அவர்களோ தன்னுடைய இறைக்காக தான் தேடி போகிறார்களே தவிர ஆனா தான் பாவம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே கிடையாது. இந்த சைத்தான் ஒண்ணு இருக்கிறான் பாருங்க, இந்த இப்லீஸ்னு சொல்லுவாங்க, பல பேர் இருக்கு அவனுக்கு. அந்த சைத்தான், ஜின்னு, இப்லீஸ் இதெல்லாம் ஒரே பேர் தான். அவன் என்ன செய்யறான், எல்லாரும் காலையில போகும்போது இந்த சைத்தான் கூட்டமும் அந்த மனிதனோட அந்த இறையை தேடும்போது அனுப்பி விடுறான், மிருகங்களோட அனுப்பி விடுறான், பறவைகளோட அனுப்பி விடுறான். ஆனால் இது மனிதனை பலிகெடுப்பதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சைத்தான்ங்கிற அந்த சைத்தானோட பெரிய கேடு கட்டவன். அந்த சைத்தானாலதான் நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லவனா எப்படி வரும், நல்லா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நபியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நண்பர்கள் 2 நண்பர்கள் சேர்ந்தா நல்ல நண்பர்களோடு சேர்ந்தா அவன் நல்ல மனிதனாக இருப்பான். யார் ஒரு நல்ல மனிதன் ஒரு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்துட்டா அவனும் கெட்டவனாக ஆகிடுவான். அப்ப கெட்டவன் யாரு நல்லவன் யாரு, மனிதன்ல தான் இருக்கிறான் அந்த சைத்தான், வேறு யார்ட்டையும் கிடையாது. எல்லாத்தையும் இந்த சைத்தான் ஒண்ணு இருக்குது. அதை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்னடா இதே இந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு சொன்னா எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அரசியலை பத்தி பேசுவாங்க, உங்களுக்கு தேவையான இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவில் உள்ள அரசியலை பத்தி பேசுவாங்க. அது வந்து நீங்க எல்லா நாளும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இப்படி ஒரு சப்ஜெக்ட், இது புது விதமான சப்ஜெக்ட் உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கிறீங்க. ஒரு மனிதன் குடிக்கிறான்னு சொன்னா, ஒரு மனிதன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறான்னு சொன்னா அந்த குடி நல்லதா கெட்டதான்னு ஒரு நாளைக்கு உட்காந்து யோசித்து பார்த்து நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் அது கெட்டதுதான் சொல்லிட்டு. குடிப்பழக்கத்தை பத்தி எல்லாத்தையும் இருக்கு, குடி இல்லாத மனிதர்கள் இல்ல இருக்கிறாங்க. ஆனால் சில ஆட்கள் குடிய ஒரு லிமிட்டா குடிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையில அவங்க வந்து நீங்க இங்கிலீஷ்காரனை பார்த்திருக்கிறேன், சைனாக்காரனை பார்த்திருக்கிறேன், எல்லா நாட்டுக்காரனையும் பார்த்திருக்கிறேன். எல்லா நாட்டிலையும் அவங்க வீட்டுல பிரிட்ஜ் வரைக்கும் அவங்களுடைய சரக்குகளை வச்சிருப்பாங்க, பல விதமான சரக்குகள் இருக்கும். இன்னைக்கு நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் ஏர்போர்ட்ல இருக்குது, எந்த நாட்டுல எங்கேயுமே கிடைக்குது. அதை வந்து ஒரு சர்வசாதாரணமா அந்த வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சரக்குகளுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா எவ்வளவு நம்ம எப்படி குடிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. நம்ம ஒரு பொண்டாட்டி நீங்க அடிக்கணும்னு நினைச்சிட்டு குடிச்சான்னு சொன்னா அவன் குடிச்சிட்டு போய் அவன் பொண்டாட்டி போட்டு தாக்கிட்டு வர்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் குடியில அப்ப இப்படி ஒரு விஷயம் வருது. சிலவன் குடிக்கிறான் அப்படியே படுத்தலாம், 2 வேலை பார்க்குற 2-3 பேர் இருக்கிறான், வேலை சொல்ல விரும்பல, அவரு வேலை பார்ப்பாரு, நம்ம வலி உடம்பால அப்படியே போவாரு, ஒரு 250 மில்லி அடிப்பாரு, வந்து படுத்துருவாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ஒரு 250 மில்லி அதே மில்லியை தான் குடிக்கிறான். ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஓஎம் சொல்லிட்டு பாட்டு எடுத்துட்டு ஆடுறது பாடுறது எனக்கே ஒண்ணும் புரியல. அப்ப 2 விதமா எப்படி அவன் ஏன் இப்படி ஆகுறான்னு தெரியல. அப்பதான் நான் யோசிப்பது, ஒரு மனிதனை வந்து எந்த வழியில கெடுக்கிறான், எப்படி கெடுக்கிறாங்கிறத ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். சைத்தான் வெளியே போயிட்டு எல்லாரும் காலையில போகும்போது சைத்தான் மனிதனோட போறான், எல்லாரோட போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது சைத்தானுடைய தலைவன் நீ என்ன கொண்டுட்டு வந்தா, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் அவங்கள கேட்கும் போது அப்ப சைத்தான் தலைவன் வந்து ஒவ்வொருத்தவங்க நான் என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒப்படைப்பாங்க. அப்போ நான் இன்னைக்கு 2 பேரும் சண்டை போட வச்சு அவனை கொலை பண்ண வச்சுட்டு வந்துட்டேன், அவன் கொலை செஞ்சுட்டேன், அவன் வந்து சாவடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சைத்தான தலைவன் சொல்லுவானா ரொம்ப சந்தோஷமா நல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு. அதை இன்னொருத்தவங்க கேட்பானா, நீ என்னடா செஞ்சா, நான் வந்து 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களா இருந்தாங்க, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்களையும் அடி போட்டு சண்டை போட்டு பிரச்சனையை பண்ணி விட்டு அவங்கள பிரிச்சு கொண்டுட்டு வந்து நான் இன்னைக்கு அவங்கள பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன், இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச வேலை. நல்லா கேட்டுக்கிறீங்க. அப்ப சைத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா யாருமே நல்லா இருக்க கூடாது, யாருமே நல்லா இருக்க கூடாது. இதுதான் மனிதனுடைய நம்முடைய நல்ல குடும்பத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம், நல்லா மாமியா மருமகள் நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம், பெண்டாட்டி புருஷனா நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம், நாத்தனா குழந்தையா அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன் இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, குடும்பத்துல பிரச்சனையை வளர்க்கறது தான் சைத்தானுடைய வேலை. அது மனிதர்களுக்குள்ளதான் இருக்கிறான், நம்மளுக்குள்ளதான் இருக்கிறான், வெளியில கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சைத்தானுடைய வழியை பின்பற்றாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஹஜ்ஜிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது.
எப்படின்னு சொன்னா இப்ராஹிம் நபி தீர்க்கதரிசியை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க இதுல பைபிள்லயும் பார்க்கலாம், பகவத்கீதையிலும் இருக்குது, குர்ஆன்லயும் இருக்குது, இன்னும் இஞ்சில் இன்னும் பல வேதங்கள் இறைவனால் இறக்கப்பட்ட அவ்வளவு வேதத்திலையும் இருக்குது. இப்ராஹிம் நபிங்கிற அவருடைய அந்த தீர்க்கதரிசி அவர் ஒரு கனவு காண்றாரு. அவர் தன்னுடைய தூக்கத்துல ஒரு கனவு காண்றாரு. தன்னுடைய பிள்ளை ரொம்ப நாள் சென்று பிறந்த பிள்ளை 90 வயசுக்கு மேல அந்த வயசுல பிறந்த பிள்ளை இஸ்மாயில் நபி, அந்த பிள்ளைய பலி கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப அந்த இப்ராஹிம் நபிய அவங்க முழிச்சு பார்த்துட்டு, என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்க, இது என்ன செய்யறது, நம்மளுக்கு விருப்பமான பிள்ளை ஒரு இஸ்மாயில் ஒரே பிள்ளைய தான் இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த பிள்ளைய பலி கொடுக்க சொல்லி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்க, இந்த கனவு உண்மையா, இந்த கனவை எப்படி நம்ம எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்ப அவர் அந்த வேதத்தை எடுத்து படிக்கும் போது சைத்தான்ங்கிறவன் இறைவன் பேர்ல வரமாட்டான், தீர்க்கதரிசி முன்னாடி வரமாட்டான், அப்ப இது உண்மையான இறைவனால உண்மையான கனவு தான், இதை நிறைவேற்றி ஆகணும், தன்னுடைய பிள்ளையை கடவுளுக்காக காவு கொடுக்கணும். அப்போ அந்த நபி என்ன செய்யறன்னு தெரியாம தன்னுடைய மனைவிட்ட போய் சாராட்ட கேட்கிறாங்க, நம்முடைய பிள்ளைய காவு கொடுக்க சொல்லி எனக்கு கனவு வந்திருக்கு, நான் அந்த கனவை எப்படி நிறைவேற்றணுமான்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டான்னு சொன்னா அது உங்க இஷ்டம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்க பிள்ளை நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிறீங்க. ஆனா இப்ப உள்ள தாய்மார்கள்லாம் செய்வாங்களா, யோசிச்சு பாருங்க, கிடையாது, முடியாது. ஆனால் அந்த காலத்துல அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை அவங்க மனைவி உத்தரவு கொடுக்குற, அது உங்க இஷ்டம், அதுக்கு மேல உங்க பிள்ளைகிட்ட கேட்டுக்கிறீங்க. அப்ப பிள்ளைகிட்ட தன்னுடைய பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, ஒரு பொதுவான ஒரு 12-13 வயசுல அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, நான் கடவுள் எனக்கு கனவு கொடுத்தான், இந்த கனவு மூலமா உன்னை பலி கொடுக்க சொல்லி, இறைவனுக்கு பலி கொடுக்க சொல்லி, அதனால உன்னை நான் பலி கொடுக்கணும், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இறைவன் சொன்ன காரணத்தை அந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் சொல்றாங்க. அப்ப அந்த இப்ராஹிம் நபி சொல்லும் போது மகன் என்ன சொல்லப்பல, கடவுள் சொல்லிட்டானா உடனே நிறைவேற்றுங்க. அந்த புள்ள சொல்லுது பாருங்க, கடவுள் சொல்லிட்டானா உடனே நிறைவேற்றுங்க, இதுக்கு எந்த பிரதிபலிப்பு நான் எதுவும் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றது, தன்னுடைய பிள்ளைய பலி கொடுத்து ஆகணும், கடவுள் சொல்லிட்டான், கடவுள் கொடுத்த குழந்தை கடவுள் கேட்கிறான், கொடுத்தே ஆகணும். அப்ப ஒரு பாலைவனத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க, அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வச்சு படுக்கையில மல்லாக்க படுக்க வச்சு கத்தி எடுத்துட்டு அறுக்கிற நேரம் வந்துருச்சு. அப்ப அந்த பையனோட அந்த பிள்ளையுடைய கண்ணை பார்த்துட்டு அறுக்க மனசு இல்ல. அப்ப கண்ணை கட்டுறாங்க, கண்ணை கொஞ்சம் மூடி இருக்கிறான் பிள்ளை என்று சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறான். அப்ப பையன் கேட்கிறாப்ல, நான் என்ன குப்பரப்படுத்துக்கிறவா, நீங்க மல்லாக்க படுக்க வச்சு நீங்க இது பண்ணா உங்களுக்கு மனசு வராது என்னை விட்டதுக்கு, நான் என்ன அதை குப்பரப்படுத்துக்கிறவான்னு கேட்கும் போது என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. கண்ணு தண்ணி கொட்டுது. தன்னுடைய ஒரே பிள்ளை, தன்னுடைய பிள்ளை இது மாதிரி காவு கொடுக்க யாராவது யோசிப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்து பிள்ளை இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் உன்னை பலி கொடுக்க போறேன்னு சொன்னா அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு ஒத்து வருவானா? அது எந்த வயசா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட இந்த காலம், ஹஜ்ஜுடைய காலம் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் இந்த ஹஜ்ஜிங்கிற ஒரு 25 லட்சம் பேர் கூட ஒரு மக்கமா நகர்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். அந்த சைத்தான்ங்கிற ஒரு இடத்துல கல்லு எரிகிறது, அவனை சைத்தான் நம்மளை விட்டு போக வைக்கிறது தான் அந்த ஹஜ்ஜிங்கிற ஒரே குறிக்கோள், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப தன்னுடைய மகனை வெட்டுறதுக்காக அறுக்கிறதுக்கு பலி வரும்போது இறைவன் சொல்லிட்டான், வேற வழியே இல்ல, இறைவன் கொடுத்த மகன் நீ என்ன மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லி கத்தி எடுத்து நம்மளை அந்த கழுத்துல வச்சு வெட்டுறதுக்கு நினைக்கிற நேரத்துலதான் இறைவன் மறுபடி இறை இறக்கலாம். உன்னுடைய பக்திய என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றியா இல்லையா என்பதை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த ஒரு சோதனையை உனக்கு கொடுத்தேன். இந்த சோதனையில நீ ஜெயிச்சுட்டா, உனக்கு இனி அந்த பிள்ளைய நீ வெட்ட வேண்டாம், அதுக்கு பதிலா ஒரு ஆட்டை நான் தரேன், நீ ஆட்டை வெட்டி கூட பலி கொடுன்னு சொல்லிருக்கலாம். இதுதான் ஹஜ்ஜி, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நந்தல்ல, கிட்டத்தட்ட 8 லட்சத்துல 10 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த சைத்தான கல் எறிகிறதுக்கு நடையா நடந்து பஸ் போக முடியல, டாக்ஸி போக முடியல, வலி, கால் வலி, பசி, எவ்வளவு கஷ்டத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம போய் செய்யணுங்கிறது என்ன நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு நிபந்தனை? யோசிச்சு பாருங்க, வேற ஒண்ணும் கிடையாது.
இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா மனிதனும் இறக்கக்கூடியவர்கள் தான். எல்லா மனிதனுக்கும் ஒரு மௌத்துன்னு ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா இறந்தே ஆகணும். அதுக்கு பிறகு ஒரு சொர்க்கம் நரகம் ஒண்ணு இருக்குது. அந்த நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு நீங்க தயாரா இருக்க சொல்லி குர்ஆனும் பைபிள் எல்லாமே சொல்லுது. அதனால சகோதரர்களை நான் என்னத்துக்கு நான் சொல்றேன்னா, இந்த நேரத்தில் ஹஜ் நேரத்தில் போயிட்டு வந்தனால, இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தனால இந்த சில விஷயத்தை நானே யோசனை பண்ணேன். என்னடா இவ்வளவு பணத்தை செலவழிச்சு கால் வலி தாங்க முடியல, நடக்க முடியல, மணலும் மேட்டு ஏறி இறங்க வேண்டியா இருக்குது. இது என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இப்படி ஒண்ணு செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்குமா? அதுக்காக யோசிச்சு நடந்துகிட்டே இருக்கிறேன். அந்த கல் ஏறிய இடத்துல அந்த சைத்தான்ல போய் அந்த சைத்தானுக்கு ஒரு கல்லை ஒண்ணு பெரிய இது ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. அதை போய் பார்த்தாங்க, எல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்க, செருப்பை விட்டு எறிகிறாங்க, எல்லாத்தையும் விட்டு எறிகிறாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், இதுக்காக ஒரு மனிதனுடைய நம்மளுக்காக ஒரு ஹஜ்ஜிங்கிற ஒன்றை நிறைவேற்றி இப்படி ஒண்ணு செஞ்சா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இறைவன் சைத்தான்னு ஒண்ணு தூர வச்சுட்டான்னா நீ ஜெயிச்சுட்டா. இந்த உலகத்துல நிறைய தப்புகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு காசு நிறைய சம்பாதிக்கலாம். அந்த சைத்தான் சொல்றான், நீ காசு உனக்கு நிறைய கொடுப்பேன், ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து வைக்க சொல்லுவேன். சேர்த்து வச்சு நீ மத்தவங்களுக்கு கொடுக்காம நீனே அதை அனுபவிக்கவும் முடியாம அதை விட்டுட்டு நீ செத்துதான் போகணுமே தவிர அதை யாருக்கும் நான் கொடுக்க விட மாட்டேன். இது சைத்தான் வேலை. இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அங்கிருந்து கேட்கிறாப்ல, தியாகராஜன் ஒரு 4 ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை தரேன். அடுத்தது என்ன வேணும்? இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு 1000 தினத்துக்கு ஒரு செலவாகும். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. எவ்வளவு வேணும் கேட்டுங்க. 1000 தினம் கேட்டாங்க. 1000 தினம் தர நான் ரெடி. காசை வச்சு நீ என்ன செய்ய போறோம்? நீங்க நினைக்கலாம் காசை வச்சு காசு இல்ல வாழ்க்கை. காசு வந்தவன்ட்ட கேட்டு பாருங்க, காசு இல்லாதவன் பெண்ண காசு தேவையா இருக்கு. காசு இருக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க, அந்த காசு வச்சு ஒண்ணு பண்ண முடியாது. எப்படிப்பட்ட பணக்காரன் இப்படி எல்லாம் செத்து போறான், எப்படி கேன்சர்லயும் கிட்னிலயும் அது இது இந்த பயில செத்து போறான். அவன் காசை வச்சு அதை செய்ய முடியாதா? ஏன் செய்யல அவனால ஏன் செய்ய முடியல? அப்ப காசுக்கு மதிப்பு என்ன இருக்கு? தனக்கு கொடுத்த பொருள், தனக்கு உடம்புல இருக்கிற கிட்னி காட்டா இருக்கட்டும், உனக்கு கணையமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எந்த வேலையும் செய்யறது அது கடவுளால ஒருத்தனால முடியும். இந்த பணத்தால முடியவே முடியாது. அதனால அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் சரி, வந்திருக்கிறது பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், பணம் முக்கியம் அல்ல, மனிதாபிமானம் முக்கியம். எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் மனிதன் மனம் இல்லைன்னா அவன் சரியா இல்லை, மனிதனை அல்லங்க. பக்கத்து வீட்டுல கஷ்டப்பட்டு அவன் சாப்பிடாம இருப்பான், இவன் வீட்டுல உட்காந்து கறியும் சோறுமா தின்னுட்டு இருப்பான். அவன் மனிதனா? அதான் நாய் மிருகாது, அது சைத்தானுக்கு பொறுத்தவன். அவனை போய் நம்ம இருக்கிறது ஊருக்கு போயிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னது சொல்றேன்னு தெரியல, அதனால சொல்றேன். எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப பேசுறது ஆனா எல்லாரும் பேசிட்டு குறிப்பிட்டு தான் பேசுவாங்க. நீங்க பேசுறதே ஒரு குறிப்பு தான். நான் தான் தியாகராஜன் சொன்னேன், பெரிய பெரிய ஹால்லாம் பிடிச்சி பாவம் 2000 3000 ஹால்லாம் பிடிச்சிருக்காப்ல, நிறைய செலவு பண்ணிருக்காப்ல. நம்ம யோசனை பண்ணுவேன், இவ்வளவு ஹால் பிடிச்சிருந்த பெரிய ஹாலை பிடிச்சி ஆள் வரவங்க வரமாட்டாங்க. ஏன் அங்க ஒரு டான்ஸை போட்டு ஒரு யாரும் சொன்ன ஒரு நடிகை உட்படா நடிகை ஆட விடுங்க, காலையில இந்த மாதிரி நல்ல அன்பான இன்னைக்கு காலையில போய் நாங்க கூழ் ஊத்திட்டு வந்தோம். எங்க போய் இந்த கேஆர்டி அந்த கேம்ப்ல போய் கூழ் ஊத்திட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில அந்த கூழை பார்க்கும்போது எவ்வளவுக்கு உருவம் அந்த மனுஷன் வாரம் ஊத்திட்டு இருக்காரு. அந்த மனுஷனை நான் ரொம்ப உண்மையில பாராட்டுறேன். அப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் ஆயிரக்கணக்கான பேர் வாங்கி குடிச்சிருக்காங்க. அவங்க காலையிலேயே பார்த்தேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தா பாருங்க. அந்த கேம்ப்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கம்பெனியா அதை பத்தி
அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க காலையில அந்த கஞ்சி கூழுக்காக நிற்கும் போது அந்த கேப்ப களியை அந்த வெங்காயத்தை போட்டு அந்த காலையில குடிக்கிற பாருங்க, அதுல உள்ள மகிழ்ச்சி வேற எதுலயுமே இல்லைங்க. எவ்வளவுதான் களி தின்னு, எவ்வளவுதான் நீங்க எந்த பிரியாணி தின்னு, எந்த ஆளா பிரியாணி தின்னு, எல்லாம் இந்த பிரியாணி வாங்கி தின்னு, ஆனா உடம்புக்கு கிடைக்கிற இந்த சுகவாசம் எதுவுமே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், ஏழைகளா இருக்கிறவா 100 வருஷம் வரைக்கும் வாழ்வான், பணக்காரன் சீக்கிரம் எடுத்து போவான். காரணம் என்ன? மற்றவனுக்கு கொடுக்காம திங்கிறாம இருக்க, அவன் உருப்படவும் மாட்டான். இந்த உலகத்துல வாழ்க்கை பேசுன்னு நான் சொல்றேன். அடுத்தது நம்மளுக்கு முக்கியமான ஊர்ல வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வழி விடுறதா நல்லது நினைக்கிறேன். அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்காக உங்களை நேரம்